வெறும் அரை கப்பு கோதுமை மாவு 2 வாழைப்பழத்தை மட்டும் வச்சு சூப்பர் சாஃப்டான இந்த பனானா மால்புவா ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். எப்படி செஞ்சேன்னு பார்த்துடலாம் வாங்க. ஒரு மிக்சி ஜாரில் 2 வாழைப்பழம், அரை கப் அளவுக்கு கோதுமை மாவு போட்டிருக்கேன், 1/4 கப் அளவுக்கு ரவை, 2 ஏலக்காய், 2 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை, 1 பிஞ்ச் அளவுக்கு உப்பு, 1 பிஞ்ச் சோடா உப்பு சேர்த்து அரை கப் அளவுக்கு பால் ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு அதை ஒரு பாத்திரத்தில் ஊற்றிட்டு இன்னொரு பாத்திரத்தில் ஒரு 1/4 கப் அளவுக்கு சர்க்கரை, 1/4 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி சுகர் சிரப் ரெடி பண்ணி வச்சுட்டு இப்போ மால்புவா பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். அடுப்பில் சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றி காஞ்சதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்ச மாவில் ஒவ்வொரு கரண்டியாக வட்டமாக ஊற்றி நல்லா 2 பக்கமும் பொரித்து எடுத்துட்டு அதிகமாக இருக்கிற ஆயிலெலாம் 2 கரண்டியை வச்சு இந்த மாதிரி அமுக்கி எடுத்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்ச சுகர் சிரப்பில் போட்டு நல்லா ஊற வச்சு எடுத்தோம்னா சூப்பரான பனானா மால்புவா ரெடி. டேஸ்ட்டு அப்படியே பால் பன் மாதிரியே சூப்பராக இருந்துச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.